வட சென்னையில் இருக்க பெரம்பூர் தொகுதியில் தான் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் போட்டியிட போறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை சேர்ந்த ஆர்.டி. சேகர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவர் வாங்கின வாக்குகள் 1,05,267 வாக்குகள். 2வது இடத்துல அதிமுக வந்திருக்காங்க. இவங்க வாங்கின வாக்குகள் 50,291. வரப்போற சட்டமன்ற தேர்தலில் அங்க தாவேக தலைவர் விஜய் அவர்கள் நிக்க போறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த வெற்றி தமிழன் அவரும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி ஏடிஎம்கேவும் டிஎம்கேவும் இன்னும் அங்க யாரு நிக்க போறாங்க அப்படின்ற கேண்டிடேட்டை அறிவிக்கல. பெரம்பூர் தொகுதியில் அதிகமா ஜெயிச்ச கட்சி எது அப்படின்னு பார்த்தோம்னா 6 முறை டிஎம்கே ஜெயிச்சிருக்காங்க, 3 முறை சிபிஐ ஜெயிச்சிருக்காங்க. இது வந்து திமுகவோட ஒரு கோட்டை அப்படின்னு சொல்லலாம். பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா ட்ரைனேஜ் ப்ராப்ளம் இருக்கு. எல்லா டிசம்பர் மாசமும் அங்க வெள்ள பாதிப்புகள் ஏற்படுது. குறுகிய சாலையா இருக்கிறதுனால பெரம்பூர் ஹை ரோடு மற்றும் பெரம்பூர் மில்ஸ் ரோட்ல அதிகமான டிராபிக்கை மக்கள் எதிர்கொள்றாங்க. சில வார்டுகள்ல வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை இருக்கு. குடிநீர் பிரச்சனை இங்க முக்கியமான பிரச்சனையா இருக்கு. இந்த அடிப்படை பிரச்சனைகள் எல்லாம் சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு எம்எல்ஏ தான் அந்த மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இந்த தொகுதியில் இருக்க மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை 2,02,000 சொச்சம். இதுல இளைஞர்களோட வாக்கு அதிகமாவே இருக்கு. தாவேக தலைவர் விஜய் அவர்கள் எவ்வளவு வாக்குகள் பெற்று இங்கே வெற்றி பெற போகிறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.